புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஒரு யூனிட் மின்சாரம் 6 ரூபாயில் தயாரிக்க முடியும் என்கிற நிலையில் 20 ரூபாய் கொடுத்து தனியாரிடம் வாங்குவதா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பி உள்ளார். தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் மாலை நேரங்களில் சுமார் 3000 மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை நிலவுகிறது. ஏப்ரல் மாதத்தில் இது 4697 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்று மத்திய மின்சார ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பற்றாக்குறையை சமாளிக்க சில நேரங்களில் ஒரு யூனிட் 20 ரூபாய் என்ற விலைக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டியிருக்கும் என மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக மின்சார வாரியத்திற்கு இன்றைய நிலையில் அனைத்து ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் அளவு 15,646 மெகாவாட்டாக உள்ளது. அதே நேரத்தில் மாலை மற்றும் இரவு நேர மின் தேவை 18,600ஆக இருப்பதாகவும் மத்திய மின்சார ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அதிகபட்ச மின் தேவை 23,135 மெகாவாட்டாக இருக்கும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. பகல் நேரங்களில் சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலம் நிலைமையை சமாளித்து விட முடியும் என்றாலும் மாலை நேர மின் தேவையை சமாளிக்க தனியாரிடமிருந்துதான் மின்சாரத்தை வாங்கியாக வேண்டும். தமிழக மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களில் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கான உற்பத்தி செலவு 6 ரூபாய் என்கிற அளவில்தான் உள்ளது. ஆனால் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டி உள்ளது. ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த மின் தேவையில் குறைந்தது 75% சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும். மீதமுள்ள மின்சாரம் மத்திய தொகுப்பிலிருந்து பெறப்பட வேண்டும். அப்போதுதான் மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை தலைகீழாக உள்ளது. தமிழ்நாட்டின் இப்போதைய மின் தேவை 18,600 மெகாவாட்டாக இருக்கும் நிலையில் தமிழகத்தின் அனல் மின் நிலையங்களின் உற்பத்தி திறன் வெறும் 4,320 மெகாவாட் மட்டும்தான். அதிலும் செவ்வாயன்று காலை 2,619 மெகாவாட் அளவுக்கு தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் 2,100 மெகாவாட் அளவுக்கு மட்டும்தான் அனல் மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு அனல் மின் திட்டம் கூட செயல்படுத்தப்படவில்லை. வடசென்னை 3ஆம் நிலை அனல் மின் நிலையம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடையும் நிலையில் இன்று வரை வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கப்படவில்லை. தமிழகத்தில் சுமார் 17,000 மெகாவாட் அளவுக்கு அனல் மின் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 5,700 மெகாவாட் அளவுக்கான அனல் மின் திட்டங்களுக்கான அடிப்படை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட்டால் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்க வேண்டிய நிலை ஏற்படாது. ஆனால் தங்களின் சுயநலனுக்காக அப்படி ஒரு நிலை உருவாவதை ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. இதே நிலை நீடித்தால் எத்தனை முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியாது. எனவே நிலுவையில் உள்ள அனல் மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டுமென அன்புமணி கூறியுள்ளார்.